ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டுடே வீடியோ என்னென்னு பார்க்கலாமா? வெயிட் லாஸ் சீரீஸ் டே 103. நான் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணி 103 நாள் ஆயிடுச்சு. என்னுடைய வெயிட் லாஸ் சூப்பராக போயிட்டுருக்கு. நீங்கள் நிறையா பேர் என்னுடைய வெயிட் லாஸ் ஃபாலோ பண்ணி நீங்களும் சூப்பராக வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு இதில் ஏதாவது கஷ்டமாக இருக்குது, இதில் நான் கொஞ்சம் சேஞ்சஸ் எதுவும் பண்ணணும் அப்படின்லாம் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், நான் உங்களுக்கு ஹெல்ப்பாகவும் இருப்பேன். அது மாதிரி நம்ம சேனலில் நம்ம எப்படி இவ்வளோ ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். அப்போனா தான் நான் டெய்லி போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு வெயிட் லாஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டா இந்த ஃபுட்டு சாப்பிடக்கூடாது, அந்த ஃபுட்டு சாப்பிடக்கூடாது நிறையா பேர் யோசிச்சு வெயிட் லாஸ் பண்ணாமல் தான் நிறையா பேர் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் எல்லா ஃபுட்டுமே சாப்பிட்டு சூப்பர் டேஸ்டியாக வயிறு ஃபுல்லாகவும் சாப்பிட்டு எந்த ஒரு எக்ஸசைஸும் இல்லாமல் வீட்டிலையே நம்ம வெயிட் லாஸ் பண்ணலாம், வீட்டு சாப்பாடை சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ணலாம்னா உங்களால் நம்ப முடியுதா? கண்டிப்பாக நம்பி தான் ஆகணும். ஏன்னா நான் அந்த மாதிரி தான் நான் வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன். நிறையா பேர் என்னை பார்த்துட்டு நீங்கள் இவ்வளோ சீக்கிரம் வெயிட் லாஸ் பண்ணிட்டீங்க, இது மாதிரி உங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு எங்களுக்கும் ரொம்பவே ஆசையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் எல்லாருமே நினச்சிட்டு இருக்கீங்க. அதுக்காக நீங்கள் எந்த ஒரு கஷ்டமும் பட தேவையில்லை. நம்ம வீடியோவில் சொல்கிற மாதிரி டெய்லி நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணிவிட்டு அதில் இருக்க மாதிரி ஃபுட்டு எல்லாமே பார்த்துட்டு இந்தந்த ஃபுட்டெல்லாம் பேலன்ஸ் பண்ணால் இதுக்கு ஈக்குவலாக இருக்குமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம வீடியோவே ஃபாலோ பண்ணுங்கள், வீடியோவே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு சொல்கிறது. ஏன்னா என்னுடைய பிளேட் எல்லாமே பார்த்திங்கன்னா அதில் ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொரு விஷயம் இருக்கும். அதுக்கு ஏற்றாப்புல ஈக்குவலாக ஃபாலோ பண்ணி தான் நான் வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி நீங்களும் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு எனக்கு மாதிரியே ரொம்பவே ஈஸியாக வெயிட் லாஸ் ஆகும். அது மாதிரி எனக்கு உங்களுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா ஏதோ எஃபோர்ட் போடுறீங்க அப்படின்லாம் நீங்கள் நிறையா பேர் சொல்கிறீங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. எனக்கு நிறையா பேக் பெயின் ப்ராப்ளமாக சிவியர் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ என்னால் எக்ஸசைஸ் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. நான் ஒன்லி வாக்கிங் மட்டும் தான் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் எல்லாருமே என்னை ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி சூப்பராக வெயிட் லாஸ் பண்ணலாம். எந்த ஒரு டவுட்னாலும் கிளியர் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு இருக்கேன். இன்னைக்கு காலையில் எந்திரிச்சோன்னே எப்பவும் போல் பூண்டு வதக்கிட்டு ஒரு கிளாஸ் ஹாட் வாட்டர் குடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 hour 1 hour கழித்து ஏதாவது ஒரு டீடாக்ஸ் ஜூஸ் கொடுக்கணும். நான் இன்றைக்கி ஏபி ஜூஸ் தான் எடுத்து குடிச்சிக்கிட்டேன். அது ரொம்பவே ஸ்கின் க்ளோயிங்க்கெலாம் சூப்பராக இருக்கும். அப்புறம் என்னுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி சூப்பர் டேஸ்ட்டான ஒரு எக்கு ஆம்லேட் போட்டு எடுத்துகிட்டே ப்ரோட்டீனுக்காக. அதுக்கப்புறம் வெந்தய கஞ்சி தான் பண்ணிட்டேன். இது என்ன நீங்கள் அடிக்கடி பண்ணுறீங்க அப்படின்னா, இதில் ரொம்பவே நிறையா சத்துக்கள் இருக்குது. வெந்தயம் நம்ம உடம்புக்கு குளிர்ச்சி. இதில் நான் உளுந்தும் போட்டு பண்ணுவேன். ஸோ உளுந்து நம்ம உடம்புக்கு எலும்புக்கெலாம் ரொம்பவே நல்லது. ஸோ நீங்கள் வாரத்தில் 1 முறை இல்லைனா 2 முறை இந்த மாதிரி வெந்தய கஞ்சி களிலாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஹெல்த் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் சாப்பிட்றதும் இல்லாமல் உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ்களுக்கு நீங்கள் இது பண்ணுங்கள். ஏன்னா எப்படியும் நம்மலாம் சின்ன வயசில் சாப்பிட்ருப்போம். பட் ஆனால் அவங்க இந்த வயசுலலாம் யாருமே இதெல்லாம் கொடுக்குறதே இல்லை. நிறைய பேர் ப்ரெட்டு ஜங்க் ஃபுட்டு அந்த மாதிரிலாம் கொடுத்துறீங்க. அந்த மாதிரி கொடுங்க. பட் நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் ஃபுட்டையும் கொஞ்சம் இவங்களுக்கு ஆட் பண்ணி ஹெல்த்தியாக கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்பவே ஹெல்த்தியாக இருப்பாங்க. நானும் என் வீட்டு குட்டீஸ்க்கு மோஸ்ட்லி களி வெந்தய கஞ்சி இந்த மாதிரி தான் கொடுப்பேன். ஏன்னா அவங்களுக்கு இதை நான் ஸ்டார்டிங்லேருந்து கொடுத்தனால ரொம்பவே பழகிக்கிச்சு, அவங்களுக்கும் பிடிச்சிருச்சு, நல்லாவே சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட்டு மிட் மார்னிங் ஏதாவது ஸ்நாக்ஸ் தேவைப்படுது, கிரேவிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி தேவைப்படுச்சுன்னா எந்த ஒரு பேக்கரி ஐட்டம்ஸ் இதுகளை சாப்பிடாமல் நட்ஸு ஃப்ரூட்ஸு சீட்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டிங்கன்னா அவங்க வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே இருக்கும், நல்லாயிருக்கும். கிரேவிங்ஸ் நல்லாவே கம்மி பண்ணி கொடுக்கும். நம்ம ஸ்நாக்ஸ்னால் நிறைய சாப்பிடுவோம். பட் சீட்ஸ் நட்ஸ்னால் ஒரு கொஞ்சோண்டு சாப்பிட்டாலே நம்மளுக்கு வயிறு ஃபுல்லாகிடும். ஸோ ஒரு ஸ்பூன் சாப்பிடும்போதே நம்மளுடைய கிரேவிங்ஸ் கம்மியாயிடும். அதுக்காக தான் எடுத்துக்க சொல்கிறது. அதுக்கடுத்து என்னுடைய ஆஃப்டர்நூன் லஞ்ச் சூப்பர் டேஸ்ட்டான ஒரு பேலன்ஸான லஞ்ச் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி ஒரு பவுல் ஃபுல்லாமே ரைஸ் எடுத்துக்கிட்டேன். நிறைய பேர் ரைஸ் எவ்வளோ எடுத்துக்குவீங்கன்னு சொல்லி கேட்குறீங்க. குவான்டிட்டிலாம் எதுவுமே இல்லை, சும்மா எனக்கு வேணுங்கிற அளவு ஒரு குட்டி பவுலில் நான் எப்போவுமே ரைஸ் கம்மியாக எடுத்துகிட்டு வெஜிடபிள்ஸு அப்புறம் இந்த நான்வெஜ் சைடிஷ் வச்சு சாப்பிட்ற நிறையாவே எடுத்துக்குவேன். ஸோ ஒரு பவுல் ஃபுல்லாமே குக்கும்பர் எடுத்துக்கிட்டேன். குக்கும்பர் நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்கும். ஸோ குக்கம்பர் நம்ம வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா இன்றைக்கி சூப்பர் டேஸ்ட்டான ஒரு ப்ரான் ரோஸ்ட் தான் பண்ணியிருந்தேன். இதில் எந்த ஒரு தக்காளி வெங்காயம் கட் பண்ணுற வேலையெல்லாம் இல்லவே இல்லை. டப்புன்னு மசாலாவை போட்டு வறுத்தெடுத்து சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு பவுல் ஃபுல்லாக குக்கம்பர் வச்சு என்னுடைய டேஸ்ட்டான பிளேட்டை பேலன்ஸாக முடிச்சிட்டேன். இந்த மாதிரி டேஸ்டியாக வெரைட்டியான ஃபுட்டு எல்லாமே சாப்பிட்டு தான் நான் வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி வெயிட் லாஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வெயிட் ஏறவே. நீங்கள் எதுவுமே சாப்பிடாமல் கொஞ்சம் ஏதாவது சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு வெயிட் ஏறிடும். அது மாதிரி ஃபாஸ்டிங்லாம் யாருமே இருக்காதீங்க. அந்த மாதிரி வெயிட் லாஸ் மட்டும் யாருமே பண்ணாதீங்க. அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பண்ணுறவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இந்த மாதிரி வெயிட் லாஸ் ஃபாலோ பண்ண, நீ பண்ணுற மாதிரி வெயிட் லாஸ் பண்ண வேணான்னு சொல்லி அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஈவினிங் டைமில் டீ காஃபி கிரேவிங்ஸ் இருக்குது, நான் குடிக்க தான் செய்வேன், என்னால் வெயிட் லாஸில் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் ஸ்டாப் பண்ணவே தேவையில்லை, கண்டிப்பாக எடுத்துக்கலாம். பட் ஒயிட் சுகர் மட்டும் டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிட்டு நாட்டு சக்கரை பனங்கற்கண்டு தேன்
தேன் வெல்லம் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இதே நீங்கள் இன்னும் பிளாக் காஃபிலாம் குடிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்கள் வெயிட் லாஸ்க்கு இன்னும் சூப்பர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிளாக் காஃபிலெலாம் இன்னும் கொஞ்சம் சுக்குப்பொடிலாம் போட்டு குடிச்சிங்கன்னா நல்ல ஹெல்த்துக்கும் நல்லது, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வெயிட் லாஸில் பண்ண போகிற ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா ஒன்று தான், இந்த வாக்கிங் மட்டும்தான். ஏன்னா நம்ம எந்த ஒரு எக்ஸசைஸும் பண்ண போகிறதில்ல, டயட்டும் இருக்க போகிறதில்ல. அப்போ வாக்கிங் பண்ணால் தான் நம்ம சாப்பிட்ட சாப்பாடுடைய கலோரிஸ் எல்லாமே பேர்ன் ஆகும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக் அந்த கலோரிஸ் ஸ்டார்ட் ஆகாமல் நம்ம வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லாருமே ஒரு 1/2 1 hour கண்டிப்பாக ஈவினிங் டைமில் வாக் பண்ணுங்கள். அது உடம்புக்கும் நல்லது, நம்ம வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து நைட்டு டின்னர் ஒரு 7 to 8 o'clock முடிச்சுக்கோங்க. அதுதான் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது நம்ம வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இன்றைக்கி என்னுடைய நைட்டு டின்னர் ஒரு ப்ரெட் எடுத்துக்கிட்டு இதில் முட்டை பால் எல்லாமே சேர்த்து நல்லா பீட் பண்ணிட்டு அதில் டிப் பண்ணி போட்டு ஒரே ஒரு ப்ரெட்டு மில்க் ப்ரெட்டு மட்டும் எடுத்துக்கிட்டு இதிலே ப்ரோட்டீனும் இருக்குது, காப்பும் இருக்குது. ஃபைபருக்காக 2 பீஸ் வாட்டர் மெலான்னு எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி டேஸ்டியாக பேலன்ஸாக சூப்பராக சாப்பிட்டு தான் நான் வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கேன். நிறையா பேர் ப்ரெட்டெலாம் சாப்பிட்டா வெயிட் கெயின் ஆகாதா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நிறைய சாப்பிட வேணாம், பட் நம்ம ஒரு ப்ரெட்டை எடுத்துக்கிட்டோன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் காப்ஸ் இருக்கனால நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை வராது. அதில் கொஞ்சம் எக்லாம் போட்டு சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா ப்ரோட்டீனும் அதிலே காப்ஸும் அதில் வந்துடுறனால நான் இந்த மாதிரி அவசரத்துக்கு ஏதாவது பேலன்ஸாக வேண்டும் அப்படின்னா நான் இந்த மாதிரி எடுத்துக்குவேன். ஸோ நீங்களே எடுத்துக்கலாம். பட் நம்ம நெக்ஸ்ட் டே இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.